வெல்கம் டு த சிம்பிள் சமையல். கேரட் பொரியல் எல்லோரும் பண்ணுறது தான். ஆனால் கேரட் கூட்டு இந்த மாதிரி க்ரீமியாக சூப்பர் டேஸ்ட்டாக சிம்பிளாக எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல 50 கிராம் பாசிப்பருப்பு எடுத்துகிட்டு நல்லா கழுவிட்டு ஒரு கப் தண்ணீரில் 20 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. அதுதான் இந்த கூட்டுக்கு பேஸே. இந்த மாதிரி கேரட்டை ஒரே மாதிரி நறுக்கி வச்சுக்கோங்க. இப்போ குக்கரில் 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி சீரகம், கடுகு, உளுந்த பருப்பு போட்டு நல்லா தாளித்து விடுங்க. அது பொரிஞ்ச அப்புறம் 25 கிராம் பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் 6-7 நீளமாக வெட்டிய பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 100 கிராம் சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அதில் கட் பண்ணி வச்சுருக்க கேரட்டை சேர்த்து வதக்கி விடுங்க. நான் 300 கிராம் கேரட் எடுத்திருக்கேங்க அந்த ரெசிப்பியில். ஊற வச்சுருக்க பாசிப்பருப்பு தண்ணி கூட சேர்த்து அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் 1 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. 1/2 ஸ்பூன் உப்பு போட்டு அதை நல்லா வதக்கி விடுங்க. ஒரு 2 நிமிஷம் அது வெந்தப்புறம் குக்கர் மூடி போட்டு 2 விசில் வந்த உடனே மூடி உடனே திறந்து நல்லா கலக்கி விடுங்க. அப்போ தான் பருப்பு நல்லா மசியும். இப்போது திருப்பி ஸ்டவ் ஆன் பண்ணுங்கள். கடைசியாக ஒரு 50 ml தேங்காய் பால் ஆட் பண்ணி 2-3 நிமிஷத்துக்கு சிம்லே வைங்க. அப்போ தான் அந்த தேங்காய் பாலோட டேஸ்ட் அந்த கூட்டில் இறங்கி அப்படியே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போது சுட சுட கேரட் கூட்டு ரெடி. சாதத்துக்கும் சப்பாத்திக்கும் சூப்பராக செட் ஆகுங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு சிம்பிள் சமையலோடு உங்களை மீட் பண்ணுறேன்.